குழந்தைய பற்றி கேட்டு வந்தவங்களா? உட்காருங்க. அமைதி. ஏன் இப்படி குமுறுதீங்க? எங்க அப்பனை காப்பாற்ற முடியுமா முடியாதா? என்ன உனக்கு கும்பகோணமான கால் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே. தந்தையாரை பத்தி கேட்க வந்தது யாரு? காது கேட்கலையா? அப்போ அங்க யார் இருக்கா? உன் பின்னால யார் இருக்கான்னு பாரு. அன்பினில் விளைந்த ஆரமுதே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே. அப்பா கால் வந்துட்டு கருப்பசாமி, எங்க அப்பா உயிரை நீ காப்பாற்றி தந்துடணும். ஒன்றை தவிர யாருமே எங்களுக்கு கிடையாது, எப்படியாவது காப்பாற்றா ஐயா அப்படின்னு கேட்டு வந்திருக்கான். உட்காருமா. உன் கட்டுமனைக்கு போனேன். வீட்டு வாசலில் ஏமகால தூதன் என்னும் மூவர்கள் நிற்கிறாங்க. யாரெல்லாம் நிற்கிறா? ஏமன், காலன், தூதன் ஆகிய 3 பேரும் நிற்கிறாங்க. காலனை கணக்கிட்டு கேட்டேன். 6 மாத காலங்கள் இருக்கிறது. தூதனை ஓட விட்டு பார்த்தேன். சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். ஏமன் வருவரை காத்திருப்போம் என்று மூவரும் சவால் விட்டு உட்கார்ந்துருக்கான். இதற்கிடையில் இந்த ஆயுளை நீட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பிரம்மதேவனை கொஞ்சம் கேட்டேன். இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு இந்த ஆயுளை நீடி கொடுப்போம், ஒரு கிட்னி இயங்கக்கூடிய சக்தியை கொடுப்போம் சொல்லியாரு. காலம் சொல்லலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வருகவே வருகவே இறைவா என் தலைவா. வா மகளே, இந்த கனியை கொண்டு உன் தந்தையாருடைய நெற்றியில் வைக்கிறேன். மைக்கு தானா பேசுது. அடுத்து சாறு முடிஞ்சு கொடுக்க. அவனுடைய ஆயுள் நீடிக்கப்படும். செல்வாக்கா இருக்க வைக்க, உனக்கும் நல்வாழ்வை அமைத்து செம்மையா இருக்க வைக்க. சந்தோஷமா. இன்னைக்கு அப்பாவை பற்றி மட்டும்தான் பேச சொல்லியிருக்கு. அண்ணன் யோக்கியதையை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். கர்மசாமிக்கு நல்லா இரு மகளே, தைரியமாக இருக்க சொல்லு. உங்கள் அம்மா பொட்டுக்கு இன்னும் 1.5 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. அதற்கிடையில் உன்னைய நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஒரு பேரனை பெற்றுட்டோம்னா இந்த பேரனுக்கு ஒரு தாத்தா இத்தனை வருஷம் இருக்கணும்னு ஆயுளை பெருக்கி தருவேன். ஓ நல்லா நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கு. அதே இடத்திலிருந்து கருப்பசாமி என் வேலைக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. அது எப்போ நீங்கும்? இன்னும் 1.5 மாதத்துக்கு இருக்குது. அந்த ஆர்டரை உடச்சி வேலையை போட்டு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அதற்கிடையில் ஒரு கதை எழுதி வச்சுருக்காங்களே, கட்டுரை. அது என்ன செய்யறது? என்னப்பா மைக்கு தனியாக பேசுது? அப்படியா கட்டிக்காரம்ல நீ? அந்த ஸ்டே ஆர்டர் 49 நாள் கழித்து நீதிமன்றத்திலிருந்து ஆர்டர் ஆகி அந்த ஸ்டே உடப்படுது. அதே மாதிரி ஒரு கல்விச்சாலையில் உனக்கு பணி கிடைக்கும். வெற்றி அடைவாய். செல்வாக்க உன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய ஒருவர் அடைவோலை போட்டு ஒரு இடத்தை உங்களுக்கு பயிர் செய்வதற்கு தருவார். புரிகிறதா புரியலையா?
அதை வைத்து உங்கள் வாழ்நாள் முழுக்க உயர்வாகவே இருப்பீர்கள் செல்லங்களே. வாழ்க வாழ்க வாழ்க. இப்பா என்னப்பா மீட்டிங் பேசுறீங்க? சினிமா தேட்டருக்காயா வந்திருக்கீங்க நீங்கள்லாம்? என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க? என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சீர்திருத்தி தாண்டி காட்டு வந்தது யாருப்பா? கும்பகோணத்து எல்லை. அங்கேயே நின்று சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? பொண்ணுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு அதான் சீர்திருத்தி தானு கேட்டு வந்தது. இவ்வளவுக்கு நான் தூய தமிழ் பேசுறேன். செந்தமிழே வணக்கம் அப்படிதான் பேசுறேன். யாரு கேட்குறா? உங்க உள்ள அலப்பாயுது. சாமியை கும்பிட்டுவாங்க. ஏப்பா எதுவும் சொன்னால் வருத்தப்படுவியா? சத்தியம் பேசணுமா பொய் பேசணுமாண்ணா? சத்தியம் தான் பேசணும். உனக்கு மருமக சென்னையில் தயாராக இருந்தால் நீ என்னடா செய்வ? அப்படியா? அப்போ கட் பண்ணி தந்துடட்டுமா? கால் வந்துட்டும் என் செல்லம். எல்லா நலத்தையும் எல்லா சுகத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் அவள் அறிமுகமாக்கி விட்டாள். நாகரிகமாக சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்? அதனால் உணர்வுகளையும் உள்ளத்தையும் பிரிக்க முடியாமல் அவள் தவித்து கொண்டு இருக்கிறாள். ஆனாலும் மதிக்கண்களுக்கு ஒரு திரையை போட்டு பெற்றோர்கள் பக்கம் மனதை திருப்பி வெற்றியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதை பற்றி அடுத்த உத்தரவில் நாம் பேசுவோம். நலமடைவாய். கர்பசாமி திருநாமம் திருத்திய மகன். என்னப்பா திருநாமம் போட்டிருக்க? கால் ஒன்று வரலாம். என்ன வேணும்? என்ன வேணும்? பையனுக்கு கல்யாணம் நடக்கணுமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. நெற்றியில நீல நீரை போட்டு உன்னை சுற்றிய சர்க கரப்பட்டு சுற்றுதடி என் மனசை தொட்டு. ஒவ்வொரு பாட்டுலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன பையனுக்கு நம்ம எதுக்கு நம்ம பொண்ணு பார்க்கணும்? தேவையா? அவன் பார்த்தா நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நல்லது தானே? சந்தோஷமா இல்லையா? பார்த்தா ஏற்றுக்கிடுவீங்களா? மாற்றம் இல்லையே. கால் வந்துட்டாங்க. இந்த ஒரு வேலூரா? பொய்யனேன் பிள்ளைகளெல்லாம் ஒரு திடல் வேண்டும் போற்றி. யார் எழுதுன பாட்டு இது? நான் எழுதுறானா? கண்ண முடுங்க. ஆவணி மாதத்தில் பையனுக்கு திருமணம் நடக்கும்பா. வெற்றிகரமாக நடக்கும். நம் பக்கத்திலே பார்க்க வைப்போம். உன் பணத்தை வாங்கி தரதுக்கு என்னை நீ 3 முறை பார்க்கணும். சரியா? சந்தோஷமா இருக்கு. கர்பசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கும்பகோணத்திலிருந்து வந்த செல்ல மக்கள் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு, அமிழ்தமும் அவனது மொழியாகும். யார் எழுதின பாட்டு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாட்டு. உட்காருமா, கண்ணை முடிக்காமா, நிம்மதியாக உட்கார பார்ப்போம். என்னைய மட்டும் நினச்சிக்கோ. என்னம்மா பழனிமலையிலிருந்து முருகப்பெருமான் வராரு, அங்கே எதுவும் போய் சொல்லியிருக்கியா? என்ன சொன்னேன்? அப்படியா? குழந்தை பிறந்த பிறகு கால் வந்துட்டு வா. தங்கத்தேரை இழுத்துருவோம். தங்கமாக ஒரு முருகப்பெருமானை பிறக்க வச்சுருவான். வெற்றிவேல் முருகனுக்கு. உன் கணவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவு.
அவன் மனத்தையும் திருத்தி வெற்றியாக்கி வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சரிக்கும். இந்தா ஆனந்தமாக இருப்பாய், அருள் வடிவாக இருப்பாய். வாழ்க மகனே. காசு வேணும்ல? காசே தான் கடவுள் அப்பா. 2.25 ஆண்டுகளாக பார்க்குற தொழிலில் மனவேதனையும் கடனும் நஷ்டமும் இருக்குது. இப்போ தொழில் மாற்றணுங்கிற ஒரு சின்ன சிந்தனை உள்ளத்தில் வச்சுருக்கேன். அப்படி மாற்றினால் அது நமக்கு லாபமும் உயர்வும் கிடைக்குமா? சாமி உத்தரவு கொடுத்தா செய்வோம் அப்படின்னு வந்திருக்கியான். கால் விட்டுவான். பக்கத்தில் வாங்க. புதியதோர் உலகம் செய்வோம். புத்தாண்டு பிறக்குடா. எப்போ பிறகு? சித்திரை மாதம் அன்னைக்கு பிறகு. சித்திரை தமிழ் புத்தாண்டு. சித்திரையில் தொடங்கு, வெற்றி அடைவாய், பல லட்சங்களை பெற்று நிறைய பலன்களை பெற்று 2 வீடுகளையும் அடைவாய். செல்வத்தை அடி தந்துட்டேன். நல்லா இரு மகனே. முதல் உத்தரவு குழந்தை வரம் கேட்டு வந்தவங்களுக்கு. உன் மனைவி எங்க? வர சொல்லுங்க. கால் வந்துட்டு வா. சொல்லுங்க. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே, முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. என்ன நீங்கள் வந்தோன்னா முருகப்பெருமான் பாட்டு வருது, என்ன விஷயம்? முருகனுக்கு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா? கால் வந்துட்டு வா. அருள் மணக்கும் அவன் பெயர் சொன்னால் பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். பக்கத்தில் வாங்க. ஆமாம், உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா நீங்கள் முருகன் பேர் எப்படி வைப்பீங்க? எப்படி வைப்பீங்க? வேலு தாயின்னு வச்சுருவோம். நல்ல பேர் தானே? கால் வந்துட்டோம். கால் வந்துட்டோம். அசத்துவோம். என்னம்மா சரியாடா தம்பி? பழனி மாமலையில் முருகப்பெருமான் போய் கோவிச்சுக்கிட்டு உட்கார்ந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தார். எல்லாரும் போய் கூப்பிட்டாங்க, வரமாட்டேன் விட்டார். அவங்க மாமன் எம்பெருமான் நாராயணன் போய் பல பசுமாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போய், உனக்கு ஆடு மாடு கன்றுகள் நிறைய வச்சுருக்கப்பா அப்படின்னு மாட்டெல்லாம் கீழே நிப்பாட்டிட்டு மேலே போய், குழந்தையை முருகா, ஒரு கனிக்காக கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டீடா, உனக்கு 2 கனி தாரண்டான்னார். தாரம்னு நாவினோ பேசி, பசியார உனக்கு பால் கொண்டு வந்திருக்கப்பா அப்படின்னார். மாமா வெறுங்கையோடு வந்துட்டு பால் கொண்டு வந்திருக்கதாக சொல்கிறீங்களே, எங்கே இருக்குன்னா? என் தோளில் உட்காந்துக்கா, பாலும் தாரேன் 2 கனியும் தாரம்னு சொன்னார். அதனால் முருகன் மனசு மாறி, மாமா ஒரு நாள் வரமாட்டார் தாய் மாமன்னு சொல்லி எம்பெருமான் நாராயணனை தோளில் போய் உட்காந்துட்டார். அப்படி உட்காந்து கீழே இறங்கி வந்தோடனே, இதோ பார், இங்கே இருக்கிற பசுக்கள் அனைத்தும் உனக்காகத்தான் மாமா சீதளமாக கொண்டு வந்தப்பா. இதில் இருக்கிற பால் அத்தனையும் உனக்குத்தான். இது எல்லாமே எப்போதும் இங்கேயே தான் ஸ்தாபிக்கும். நீ எவ்வளோ பால்னாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். பசுவுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் செந்தமிழில் என்ன வார்த்தை தெரியுமா? மலருக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன பேர்? பூ. வனத்துக்கு தமிழில் ஓரெழுத்தில் என்ன பெயர்? கா. கா என்றால் வனம் என்பது பொருள். பசுவுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன பேர்? ஆ. பசுவினங்கள் கூடும் இடத்தை ஆ இனங்கள் கூடும் இடம் என்று வைத்தார்கள். அந்த இடம்தான் ஆவினன் குடி என்று பெயர் வந்தது. புரியுதா? அந்த பசுக்களில் கொண்டு வந்து விட்டு இதையெல்லாம் உனக்கு தாப்பானார். அதனால் முருகப்பெருமானை கொண்டு வந்து குடும்பத்தில் சேர்த்த நாள் பங்குனி மாதம் உத்திர திருநாள். உத்திர நட்சத்திரத்திலைக்கு தான் சேர்க்கிறாரு. அதனால தான் பங்குனி உத்திரத்தில் முருகன் போய் குடும்பத்தோடு சேர்ந்ததுனால ஒவ்வொரு மனிதனும் அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பகை, பிரிவு இதெல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக பங்குனி உத்திரத்தன்னைக்கு குலதெய்வத்தை போய் கும்பிட போகிறது. புரியுதா உங்களுக்கு?
இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அதுக்கு தான். அப்போ இரு கனி தாரம் நேரம் எப்போ தருவார்? பசிக்கும் பொழுது தருகிறேன் என்று சொன்னார். எனக்கு இப்போ தீராத பசி இருக்கிறதே அப்படின்னு முருகன் சொன்னார். முருகா, வயிற்று பசிக்கு தரவில்லையப்பா, பருவ பசிக்கு தருகிறேன்னு சொன்னார். என்ன மாமா வித்தியாசமாக இருக்கிறதே அப்படின்னார். முருகன் இளைஞனாகி குமரனாகி கோமானாகி வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி சூரனை வென்று நின்றான். அந்த ஆனந்தமான காட்சியை கண்டு எம்பெருமான் நாராயணன் பள்ளி கொண்டு ஒரு கண்களிலே கண்ணீர், இன்னொரு கண்களிலே கண்ணீர், 2 கண்களிலிருந்து கண்ணீர்கள் வந்து கர்ப்பமாகி 2 குழந்தைகள் பிறந்தன. ஒருத்தி வள்ளி, இன்னொருத்தி தெய்வானை. பூலோகத்துக்கு அனுப்பினார். நீ வேடருக்கு மகளாக பிறந்து வள்ளி நாயகியாக வாழ்வாய், நீ மீனவருக்கு மகளாக பிறந்து தெய்வானையாக மலர்வாய், இந்த 2 கனிகளும் உனக்கு மனைவியாக இருக்குமப்பா அப்படின்னாருடா. உனக்கு 2 பிள்ளை இருக்குடா. ஒரு பிள்ளை வேலுத்தாயி, இன்னொரு பையன் ஆம்பளை பையன் கருப்பசாமி. பேர் வச்சுக்கா, வெற்றி உண்டு. உத்தரத்தில் இருந்து உதிக்கிறது குழந்தை. என்ன, இந்த கனியை நீ சாப்பிடணும், தேய்ச்சி குளிச்சுக்கணும், ஆனந்தமாரு. மருத்துவரை கண்டு பயந்து விடாதே மகளே, ஆனந்தமாக இருப்பாய். போ போ போ. வாழ்க, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, மகிழ்ச்சி. வா, அவசரக்கார பேரை திருநீர் பூத்துறது நிற்க வேண்டியதான்ல. ஆமாம் சார். கண்ணமுடி உண்டா, உங்கள் கடன்லாம் தீருது. போ, நல்லா சந்தோஷமா. கர்மசாமிக்கு மீண்டும் குழந்தை வரம் கேட்டு வந்த மக்கள், உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது, உள்ளத்தின் உள்ளது ரெக்கார்டு கிராச் ஆகிடுது. வேற வாப்பா. பள்ளிக்கு சென்றேன் பாடங்கள். சோமர் கேடா, எந்த ஊர் உனக்கு? உன்னுடைய பிளட் கவுண்டிங்லாம் எடுத்து பார்த்தாங்களாடா? உயிரணுக்கள் உனக்கு எவ்வளோடா இருக்கு? 78%. ஆனால் 82% வேணும்னு சொன்னாங்களாடா? இருந்துச்சா? ஏன்டா குறைஞ்சிது? அது என்னடா சொன்னாங்க? இப்போ நான் சொல்கிற மருந்து சாப்பிடுவேடா, காற்ற கண்ணில் கடிச்சிக்கா, நான் முருகில் கவனிச்சிக்கா. கிவி ஃப்ரூட்டுன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேடா? பொட்டாசியம் சல்ஃபேட் அதில் அதிகம், தெரியுமா? KIWI, கிவி ஃப்ரூட். அந்த கிவி ஃப்ரூட்டு அது வெளிநாட்டில் பழுக்குது, இந்தியாவில் பாதுகாக்கப்படுகிறது. புரியுதா? அந்த பழம் வாரத்துக்கு 2 பழம் நீ சாப்பிடு, சரியாயிடும். கர்ப்பப்பையை பற்றி ஒரு குறையும் இல்லை. அவங்க சொன்ன ரிப்போர்ட்டை நான் மாற்றி தான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிண்ணா? அதனால் குழந்தை பிறக்கும், ஆம்பளை பையன் பிறப்பான்டா. ஆறுமுகம்னு பேர் வச்சுக்கா, கால் விட்டுருவான். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு. இந்த மகளே, எதையும் கண்டு பயப்படாதே. என்ன, ஒவ்வொரு நாள் தியானம் பண்ணுகிற பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு மனதில் என்னை நினைத்து கொண்டு உன் கவனத்தை கர்ப்பப்பையின் மீது செலுத்தி தியானிப்பாயாக. குழந்தை உதயமாகிறது, ஆனந்தம் பெறுகிறது. இந்தா தெளிவாறு, தெய்வீகமாறு. நல்லா இருக்க செல்லங்களே, வாழ்க. அடுத்து பேசுவோம். முதல்ல குழந்தைய பெறுடா, குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா கிட்ட நீ. அடுத்து கோயம்புத்தூர் எல்லை, என் தொழில் தடைபட்டு நான் கடன் பெற்றிருக்கிறேன், என்ன காரணம் என்று ஒருவன் கேட்கிறான். யாரப்பா அது? வாடா வா, என் ராசா. அப்பா என்ன தொழில்? பனியன் கம்பெனி. இன்னொருத்தன் உனக்கு என்ன தொழில்மா? என்ன கடைமா? மசாஜ். 1 2 3 4. அது இயக்க தொழில். நீ என்ன தொழில் கொடுக்குறேன்? கால் விட்டுவான். அமைதி அமைதி அமைதி. அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. வாமா. உன் கம்பெனியை போய் பார்த்தேன், அதிகம் பில்டிங் நெருக்கமில்லாத இடத்துல இருக்கு, ஒதுங்குற இடத்துல போய் கிடக்கு. ஏன்டா அப்படி வச்சிங்க? ஆமாம், அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் போனேன். ஒரு தெருவில் வடக்கு தள்ளி போனால் கொஞ்சம் வெட்ட வெளியான இடங்கள்,
அதை கடந்து சென்றால் ஒரு மெயின் ரோடு வரும், வருதா? அந்த ரோட்டுக்குள்ள இருந்து இடது பக்கமாக போயிட்டோம்னா கொஞ்சம் விவசாய இடங்களும் கோயில்களும் இருக்கு, இருக்கா? கால் விட்டுவான். நல்லா இரு, சந்தோஷமா இரு, குழம்பாம இரு, தெளிவாரு. அறுமுகமும் இருக்க அவ்வளோங்க. இப்போதைக்கு இந்த தொழில் நடக்குமா குழப்பம் வருமாங்கிற மன வருத்தம் உனக்கு கொஞ்சம் இருக்குது. கடன் பட்டு குழப்பமாக இருக்குது, தூக்கம் வராத தோகம் இருக்குது, அப்படி தானே? பெருசின்னு உங்களுக்கு பணம் வேணுமோ? எவ்வளோ வேணும்? கடன் கொண்டாங்க, கண்ணமுடு. இந்தா ஒரு 2 லட்ச ரூபா தந்திருக்கேன், முதல்ல தொடங்கி வா, வெற்றியாக்கி தரேன், கடன் பண்ணாமல் காப்பாற்றுறேன். இந்த கனியை கொண்டு வை, கருப்பசாமின்னு நினச்சிக்கா, உள்ள ஒரு பிரகாசம் தோன்றும், வெற்றி அடைவாய். போ, அடுத்து பேசுவோம். ஒரு உத்தரவு தான் போய் உள்ள எல்லாம் இங்கேயே கட்டு போயிடுறோம். அடுத்து வரணுமே. அதே கோயம்புத்தூர் கணவன் மனைவி தொழிலில் கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தவர்கள், கணவன் மனைவி இருங்க, உடனே உட்காந்துறாங்க. என்ன தொழில்? கடை. நீங்கள் இரும்பு கால் விட்டுறாங்க. முதல்ல இரும்பை பிடிப்போம், கரும்பா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். என்னப்பா தம்பி, உன் பிள்ளைய பற்றி என்னடா உனக்கு பிரச்சனை? சரி சரி, மண்டியில் சோர்வுத்தன்மை ஏற்பட்டுருச்சு, அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. உட்கார் பாப்பா. செஸ் போர்டு நல்லா விளையாடுவானா? வேல்டு அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுவானா? இன்னைக்கு இளைஞனாக இருக்கும்போது ஆக முடியலையே. இப்போ அந்த விளையாட்டு உனக்கு ரொம்ப முக்கியம்னு முடிவுக்கு வந்துட்டியா? அது வேணுமா வேண்டாமா? ஆடுறா சக்க, சின்ன பைய விட்டாலும் பெரிய பைய விட மாட்டான்டா, கால் வந்துட்டுவான். சும்மா இருக்கடா. வர்றான். ஓகே, பக்கத்தில் வா. இந்தா உன் மகன் விளையாட்டு வீரனாக மீண்டும் மலருகிறான். நிறைய கடன் பட்டிருக்கியாமலா? இப்போ இந்தா இழந்ததை பெற வைக்கிறேன், தொழிலை நலமடைய வைக்கிறேன், வெற்றி உண்டு. அந்த நீதிமன்ற வழக்குக்கு 6 மாத கால அவகாசம், பயப்படாம ஜெயிச்சு தரேன். போயிட்டாங்க கருப்பசாமிக்கு. அதே கோயம்புத்தூர் எல்லை. என்ன கடை? பலதரக்கு இருக்கு. என்ன இருக்கா? கால் வந்துட்டாங்க. என்ன உட்காரு. ஓய், உங்க தராசெல்லாம் செக் பண்ணியாச்சாப்பா? எப்போ பண்ணாங்க? நல்லா கரெக்டாக இருக்கா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வாங்க பக்கத்தில். உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருது, அது யாரு? நீலகண்டி அம்பாள். ஒரு பொம்பளை அந்த அம்மனை சாமியாடி சொல்லிக்கிட்டு இருந்தாளே, குறி சொல்லுத மாதிரி இருக்காளாப்போ? 1000 பொய் சொல்லி ரூபா பிடுங்குவாள, அவதானே? கால் விட்டுவான். ஏய் நீலகண்டி அம்மா, வருக. இப்போ உங்கள் தொழிலை வளப்படுத்தி தரணும், பிள்ளைகளுக்கு வழிகாட்டி தரணும். வேறு என்ன வேணும்? 1.5 வருஷத்துக்கு பையன் தனியாக இருந்து வருவான். கவலைப்படாத, அது பிரிவில்லை, கிரகத்தின் நிலை. வீண் குழப்பம் வேண்டாம், வெற்றி அடைந்து வருவாய். இப்போ இருக்கிற இடத்துல செய்யுங்க, நல்லது கிடைக்கும். தைரியமாக செயல்படுங்கள். கருப்பசாமிக்கு திருப்பூர். ஆமா, உன் வீட்டுக்காரர் கூட்டம். எங்க மைக் சொல்லிருக்கான், ஹரி இங்க வேலைக்கு வரலையோ?
கண்ண முடுங்க. ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நல்ல செய்தி கிடைச்சிரும். பையன் அங்கே போயிட்டா நீங்கள் அங்கே போவீங்களா? எண்ணத்தில் அப்படி ஓடுதுல, அதானே கேட்குறேன். அப்போ இங்கே உள்ள தொழிலை எவன்டா பார்க்கான்? அந்த ஐடியா ஏப்ரல் மே ஜூன் மாதம் நடக்கும், செய்யலாம். பையன் நம்ம லண்டனுக்கு அனுப்பி நம்ம செய்வோம். லீவில் பிள்ளைய போய் நம்ம பார்ப்போம். சரிதானே? வெற்றி மேலே கொடுப்பா. நாமளா தரோம், உங்க அப்பனா தரோம். தேவையில்லை. கூப்பிடு கருப்பசாமிய. கிடைச்சாச்சு. சந்தோஷமாறு, ஆனந்தமடைவாய், புண்ணியமடைந்து என்னாலும் உயர்ந்திருக்க பெறுவாய். வாழ்க மகனே, வாழ்க. திருப்பூர் ஐயப்பா ஸ்வீட். ஐயப்பா ஸ்வீட். வணக்கம் அண்ணே. வணக்கம் அக்கா, வாங்க. நல்லா இருக்கீங்களா அக்கா? இப்படி நின்னா எப்படிக்கா பார்க்கறது? போய் அங்கே தள்ளி நின்னுங்கக்கா எல்லாரும். இன்னொரு கால நின்றுடா, ஏமாட்டிப்பீல. வா வாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு செல்வம் கிடைக்கிற வழியில் ஒரு சிறிய தடைகள் இருக்கு. அந்த தடைகளின் காரணத்தினால் இப்போ ஒரு வீடு வாங்குறதுல உனக்கு ஒரு பெரிய மனக்குழப்பம், ஒரு சுமை. அந்த வீட்டுக்கு லோனு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தேன். மேல் ஆபீசர்லேருந்து எல்லாருமே கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கடா? கொடுத்து உனக்கு வாங்கி தரேன், அந்த வீட்டை உனக்கு முடிச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கண்ண முடிக்கா. நான் சொல்றது வரை கண்ணை தரல, செவிட்டு அடிச்சு விடுவேன் ராஸ்கல். அப்பா நல்லா நினைச்சுக்கா. ஒன்று உனக்கு பணம், இந்த வீடு வாங்கிறதுக்கு, இன்னொன்று பரிசுக்கு. இந்தா ஜெயிச்சு ஆனந்தமா வருவேன். கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை அமைதியா. இதுதான் நல்ல வார்த்தை. நீங்கள் சத்தம் போட்டால் அதுக்கு மேலே நான் சத்தம் போடணும்னு நினைப்பேன். தொண்டை கட்டிக்கூடும். நாளைக்கு வாக்கு சொன்னதுக்கு தொண்டை இடைஞ்சலாக இருக்கும். இப்போ அமைதியாக இருங்க. எல்லாருக்கும் ஒரு தீர்த்தம் தரேன், சாப்பிட்றீங்களா? கர்மசாமிக்கு அரிசி ஒரு பை எவ்வளோடா? வாங்க பார்ப்போம். அரிசியை நான் பார்க்கட்டும். அரிசி கடை வச்சுருக்கியா? வேறு யாரெல்லாம் வச்சுருக்க? சரி, அதெல்லாம் முடிச்சுட்டேன். காலில் விட்டு வா. வணக்கண்ணே. மனதை சாமிகிட்ட கொடுக்கலடா தம்பி. நல்லா விழுந்துட்டு வா. நல்லா வித்தாச்சா? வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா. உன்னுடைய வியாபாரத்துக்கு நிறைய நெருக்கமான வரம்படி வரணும். இடமாற்றம் வேண்டாம், இருக்க இடத்தையே செம்மப்படுத்தி தந்துடுறேன். ஆனால் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை 6 மாதத்துக்கு பிறகு நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்க்கணும். வேற என்னடா வேணும் தம்பி? அவ பேர் என்னடா? எங்க இருக்கான்? எங்கே இருக்கா தம்பி? போலாங்க. என்னடா செய்தவளுக்கு? என்ன அடிபட்டுச்சு? இல்லையா? இந்தா உட்கார்ற போல. என் பெருவரில் பிடிச்சி கண்ணை முடிக்கா. நீ தொடாம இரு. ஒன் சைடு ரைட் சைடு மட்டும் அதிகம் உணர்ச்சி இல்லாமல் மரமரத்து போயிருக்கு, இடுப்புக்கு கீழே. சரியாகி தந்தால் போதுமா? அந்த நரம்பு கனெக்ஷன் ஆயிரும்னு சாமி சொல்லியாச்சு. காலில் விட்டுலாம். ஓ கர்மசாமிக்கு முருகா. கீழே தூரப்படு. அங்கனே என் பெருவிரலை பிடிச்ச மாதிரி இந்த கனியை அறுத்து அவ பெருவிரலில் புழிஞ்சு விடு.
அதுக்கு பிறகு நாக்கிலையும் விடு. உணர்வுகள் தோன்றும் உயிரிழந்து இருப்போர் இருப்பவளை உயிராக்கி உணர்வாக்கி உடலாக்கி உலகம் வைக்க வாழ வைக்க. கர்மசாமிக்கு இந்தா உனக்கு தொழில் நல்ல பெருகும். பழக்க வழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கா. போயிட்டு வாங்க. 30 நாள் போயிட்டான். கர்மசாமிக்கு